வராகி அம்மனை இப்படி வழிபட்டா கேட்டது அனைத்தும் கிடைக்கும். நவகிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தோன்றியதுதான் இந்த சப்த கன்னிகள். இவங்க தாய் தந்தை இல்லாம கன்னி தெய்வங்களாகவே பிறந்தாங்களா. பார்வதி தேவி அரக்கர்களை கொல்றதுக்காக இந்த 7 கன்னிகளை உருவாக்குனாங்களா. அதுலயும் 5ஆவதா பிறந்தவங்க தான் நம்ம வராகி அம்மன். இந்த அம்மன் அழகான பெண்ணோட உடலையும் காட்டுப்பன்றியோட முகத்தையும் கொண்டவங்க. வராகி அம்மன் சாதாரணமா கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்களா. பூமிக்கு அடியில விளைகிறத மட்டும்தான் சாப்பிடுவாங்களா. இவங்களோட உருவத்தோற்றத்தை வச்சு அம்மன் உக்கிரமான தெய்வம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் மேல ரொம்பவே பாசம் காட்டுறதுலயும் அவங்க கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கறதுலயும் வராகி அம்மனுக்கு நிகரா வேற எந்த தெய்வமும் இல்ல அப்படின்னு அம்மனோட ரதம் கிரிச்சக்கரம்னு சொல்லப்படுது. பஞ்சமி திதியில பிறந்ததுனாலையும் 5ஆவது பிறந்ததுனாலையும் பஞ்சமி திதியில இவளை வழிபட்டு வந்தா நமக்கு வேண்டின வரம் கிடைக்குமா. ராஜராஜ சோழனோட இஷ்ட தெய்வமா வராகி அம்மன் தான் இருந்திருக்கிறாங்க. அவரு எப்ப போருக்கு போனாலுமே வராகி அம்மனை வழிபாடு செய்யாம போகவே மாட்டாரா. உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு சிவனுக்கு கோவில் கட்ட ராஜராஜ சோழன் நினைச்சிருக்கிறாரு. சிவனுக்கு ஆலயம் எழுப்புறதுக்காக உலகம் முழுவதுமே இடங்களை தேடி திரிஞ்சிருக்கிறாரு ராஜராஜ சோழன். அப்போ எந்த இடமுமே அமையலையா. உடனே ராஜராஜ சோழன் கனவுல வராகி தோன்றி நாளைக்கு நானே உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. மறுநாளே அதே போல ராஜராஜன் சோழன் செல்லும் போது ஒரு பன்றி உருவத்துல வந்து வழிகாட்டுனாலா. அப்போ ஒரு நிலத்துல கால் நகங்களால கீறி இந்த இடத்துல கோவில் கட்ட சொல்லி இருக்கிறாங்க. இதனாலதான் வராகி அம்மனை முதற்கடவுளா ராஜராஜ சோழன் வழிபட்டு இருக்கிறாரு. வராகி அம்மன் காளியோட அம்சமா இருக்கிறதுனால அவரை வழிபடுறவங்களுக்கு 3 லோகத்திலையும் எதிரி தொல்லைகள் இருக்காது அப்படின்னு வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை 1008 முறை 48 நாட்கள் சொல்லிட்டு வந்தா அவங்களோட முழு அருளையும் பெறலாமா. முழுசா கஷ்டத்துல இருக்கிறவங்க வராகி அம்மனை எப்படி வழிபடுறது. பஞ்சமி தினத்துல கோவில்லையோ இல்ல வீட்லயோ அம்மாவுடைய திருவருள் படத்துக்கு முன்னாடி வாழை இலை வச்சு அதுல பச்சரிசி பரப்பி தேங்காய் எண்ணெய் ஊத்தி சிகப்பு திரி போட்டு சிகப்பு நிற மலர்களை வச்சு அவளுக்கு விருப்பப்பட்ட மண்ணுல விளையும் பொருட்களை வச்சு வழிபடலாமா. இப்படி வழிபடுறது மூலமா நம்மளோட கஷ்டங்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்குமா. எந்தெந்த கிழமைகள்ல வழிபடலாம் அப்படின்லாம் இருக்குதா. ஞாயிற்றுக்கிழமையில வழிபட்டா உடல் நோய்கள் எல்லாம் தீருமா. திங்கட்கிழமையில மனநல பாதிப்பு நீங்குமா. செவ்வாய்க்கிழமையில வீடு நில பிரச்சனைகள் தொடர்பானவைக்கு வழிபடலாமா. கடன் தொல்லை குழந்தை பேரு கல்வியில சிறந்து விளங்க புதன்கிழமைகள்லயும் வியாழக்கிழமைகள்லயும் வழிபடலாமா. வெள்ளிக்கிழமை வழிபட்டா நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறுமா. சனிக்கிழமைகள்ல வழிபட்டா தோஷங்கள் எல்லாமே நீங்குமா. இப்படி கேட்கறத கொடுக்கிற வராகி அம்மன் கிட்ட நீங்களும் உங்களோட வேண்டுதல் வச்சு வாழ்க்கையில சந்தோஷமாயிருங்க.